அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தலைவலி வரும்போது பார்த்தீங்கன்னா சர்விக்கல் சேர்த்தும் வந்து நம்மளுக்கு பெயின் வந்துட்டே இருக்கும். ஸோ கழுத்தை வந்து மேலேயும் கீழேயும் அசைக்கவும் முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ண பிறகும் வந்து அந்த லைட்டாக வந்து அந்த மைல்டாக அந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 days கூட கண்டினியூஸாக அந்த ஹெட்டேக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து அக்குபஞ்சர் புள்ளியில் வந்து எந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கால்களில் வந்து சுண்டு விரல், அடுத்த விரல், அதுக்கு இடையில வந்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நல்லா வந்து ப்ரெஷருக்கு கொடுக்க ஸோ வாமிட்டிங் சென்ஸும் குறையிறதையும் பார்க்கலாம். ஸோ பெயினும் வந்து நல்லா வந்து கம்மியாகிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 நாள் கண்டினியூஸாக தலைவலி இருக்கும்போது நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது படிப்படியாக அந்த பெயின் குறையிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.